வணக்கம். இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பிரிட்டன் ராணியை பற்றியும் அவர் அணிந்திருந்த கோஹினூர் வைரம் இதை பற்றியும் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது பிரிட்டன் ராணி அணியும் கோஹினூர் வைரம் இந்தியாவிடம் திரும்ப ஒப்படைக்கப்படுமா அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ராணி 2ஆம் எலிசபெத் காலமானதை தொடர்ந்து அவரது உடல் முன்னதாக வின்ஸ்டர் பகுதியில் கணவர் பிலிப் உடல் அருகே நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவரது மறைவை அடுத்து இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உட்பட பல உலக தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். ராணி அணிந்து வந்த கிரீடத்தில் உள்ள இந்தியாவுக்கு சொந்தமான கோஹினூர் வைரத்தை மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டு வர கோரிக்கை வலுத்து வருகிறது. இன்று இதன் மதிப்பு சுமார் 400 மில்லியன் யூரோ என கணக்கிடப்படுகிறது. இந்திய மதிப்பில் 3189 கோடியே 83 லட்சம் ரூபாய். கோஹினூர் வைரம் எதற்காக இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும், அதன் வரலாறு என்ன என்பதை இப்போது நாம் விரிவாக பார்ப்போம். குறிப்பிட்ட இந்த கோஹினூர் வைரம் ஆந்திர மாநிலம் குண்டூரில் உள்ள கொல்லூர் வைர சுரங்கத்தில் கண்டெடுக்கப்பட்டது. 293 கேரட் எடை கொண்ட உலகின் மிகப்பெரிய வைரக்கல்லாக அப்போது அறிவிக்கப்பட்டது. இது கடந்த 700 ஆண்டுகளுக்கும் மேலாக பல இஸ்லாமிய, சீக்கிய, பிரிட்டன் மன்னர்களிடையே கைமாறியுள்ளது. தற்போது லண்டன் டவரில் இந்த வைரக்கல் பாதுகாக்கப்படுகிறது. 13ஆம் நூற்றாண்டில் காகத்திய மன்னர் வம்சமே இதனை முதலில் வைத்திருந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் சமஸ்கிருத நூல் ஒன்றில் சியாயமந்தகா ஜம் என பெயரிடப்பட்டது. கோஹினூர் வைரம் பல நூற்றாண்டுகளாக இஸ்லாமிய மன்னர்களான அலாவுதீன் கில்ஜி, ஷாஜஹான், அவுரங்கசீப், இப்ராஹிம் லோடி, முகமது ஷா, நதீர் ஷா ஆகியோரிடம் கைமாறிய இந்த வைரத்துக்கு பெர்சிய மன்னர் நதீர் ஷா பெர்சிய மொழியில் மலையின் ஒளி என பொருள்படும் வகையில் கோஹினூர் வைரம் என பெயர் சூட்டினார். தற்போது இழைத்து டிசைன் செய்யப்பட்ட இந்த கண்ணாடி போன்ற வைரத்தின் இறுதி வடிவம் 103 கேரட்டில் 37 கிராம் எடையிலேயே உள்ளது குறிப்பிடத்தக்கது. 1849ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி பஞ்சாப் அரசாட்சியை கைப்பற்ற பிரிட்டன் கிழக்கிந்திய கம்பெனி இராணுவத்தை அனுப்பி போரில் ஈடுபட்டது. அதுவரை பஞ்சாபை ஆண்டு வந்த சீக்கிய மன்னரை இந்த போரில் தோற்கடித்த பிரிட்டன் வீரர்கள் லாகூர் ஒப்பந்தத்தின்படி பஞ்சாப் அரசிடமிருந்து கோஹினூர் வைரத்தை கைப்பற்றி விக்டோரியா ராணியிடம் ஒப்படைத்தனர். அன்று துவங்கி அது பிரிட்டன் அரச குடும்ப மணிமகுடத்தில் இடம்பெற தொடங்கியது. கோஹினூர் வைரத்தை 14 மற்றும் 15ஆம் நூற்றாண்டில் கிரீடமாக அணிந்த பல இஸ்லாமிய மன்னர்கள் ஏதாவது ஒரு காரணத்தால் மரணமடைந்தனர். சிலர் போரில் கொல்லப்பட்டனர். எனவே இதனை ஆண்கள் அணிந்தால் அவர்களுக்கு துரதிருஷ்டம் ஏற்படும் என பிரிட்டன் அரச வம்சம் கருதியது. அதனாலேயே கோஹினூர் கல் பொதிந்த கிரீடம் இன்று வரை ராணிகளுக்கு மட்டுமே அணிவிக்கப்படுகிறது. இந்தியாவில் மிகையாக கிடைத்த நமது பாரம்பரிய காரமான மசாலா பொருட்களை வாங்கி விற்க வந்த பிரிட்டனின் கிழக்கிந்திய கம்பெனி கடைசியில் நமது பாரம்பரிய அடையாளங்களான மயிலாசனம், கோஹினூர் வைரம் உள்ளிட்டவற்றை களவாடி சென்று இன்று தங்கள் அரச குடும்ப பெருமையை பறைசாற்றி கொண்டு இருக்கிறது. இதனாலேயே கோஹினூர் வைரத்தை இந்தியா மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பது குறிப்பிடத்தக்கது. மக்களே, ஒரு முக்கியமான சமாச்சாரம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டுவதோடு மட்டுமல்லாமல் மற்ற அனைவருக்கும் பிரிட்டன் ராணியை பற்றியும் கோஹினூர் வைரத்தை பற்றியும் எடுத்து கூறுங்கள். இதில் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது என்பது அவங்களுக்கும் தெரிய வரட்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு புதிய முயற்சியோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். தம்பி, இந்த மண்ணுல நாம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னா இந்த மண்ணுக்கு நாம ஏதாச்சும் திருப்பி செய்யணும்னு ஒரு நம்பிக்கைப்பா.